எல்லாத்திலும் நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஷோரா? ஆமாம், 2 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாது. அதனால ஸோ இப்போ தான் நான் எங்கள் அப்பா கிட்ட போய் நம்ம 2 பேரை பற்றி பேசிட்டு வந்து அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கி தரேன்னாரு. ச்சே, என்ன பண்ணுறது இப்போ? பரவாயில்லடா, அதனால ஒன்றும் இல்லை, சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் 2 பேரும் பேசி. நம்ம 2 பேருக்கு ஸ்ட்ரிங்க் வந்து யாருக்குமே இருக்காது. அது இல்லைடா, அவர் வீடு வாங்கி தரேன்னாரு, ஆனால் இஎம்ஐயில் வாங்கி தரேன்னாரு. அதுக்கு தான் எதுக்கு இவ்வளோ செலவுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீயும் கரெக்டாக கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டியா? இப்போ வந்து ஆனால் கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க நம்ம கல்யாணத்துக்கு. அதுதான் நான் யோசிக்கிறேன். வேண்டாம், நான் வீடு வேணான்னு சொன்னாலும் எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஊரில் ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அது விற்றாலும் எக்கச்சக்க காசு வரும். ஆனால் என்ன விடு, நான் அப்பா அம்மாவெல்லாம் நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். கண்டிப்பாக நான் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். ஆனால் என்ன, அந்த நிலத்து மேலே வந்து ஒரு 10 பேருக்கு உரிமை இருக்குது. ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு வந்து 9 பசங்க, எங்கள் தாத்தாவோட சேர்த்து 10 பேர். விற்றாலும் ஒன்றும் பெருசாக எங்களுக்குன்னு வராது. இல்லைடா, எங்கள் அப்பா அம்மாவை தனியாக கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது. நம்ம பிரேக்கப்பே பண்ணிக்கலாமா? நேற்று தான் எங்கள் அப்பா ஃபிக்ஸட் பேர் ஒரு 80 லட்ச ரூபா போட்டார். சரி, அது யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம், நான் போகிறேன் பாய். இப்படி